Hello guys, இந்த வீடியோல அக்டோபர் 1ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சமுத்திர சே சம்ரிதி அப்படிங்கிற ஒரு இதுதான். ஸோ இது வந்து எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா 2025ல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மேரிடைம் செக்டார் இருக்கு இல்லையா, அதாவது கடல் சார்ந்த அந்த துறை இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து சுயசார்பு அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சமுத்திர சே சம்ரிதி அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட், ஓகேவா, அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு சீ ஃபுட் காங்கிரஸ் 2026. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டைமாக இந்தியாவில் நடக்குது. அண்ட் எங்கே நடக்குது அப்படின்னா சென்னையில். அண்ட் இந்தியா தான் இதை ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த சீ ஃபுட் காங்கிரஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கடல் சார்ந்த உணவுப் பொருட்களை வந்து ட்ரேடிங் பண்ணுவாங்கள்ல, ஏற்றுமதி பண்ணுறது, ஸோ அதை வந்து பாதுகாக்கிறது, அதில் ஒரு சஸ்டைனபிலிட்டி நிலைத்த தன்மையை ஃபாலோ பண்ணுறது அண்ட் புதுமையான கண்டுபிடிப்புகள் அது சார்ந்து எல்லாம் பண்ணுறது தான் இந்த சீ ஃபுட் காங்கிரஸோட முக்கியமான நோக்கம். இதை பற்றியெல்லாம் இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க இந்த மீட்டிங்கில். அண்ட் இந்தியா எடுத்துட்டிங்க அப்படின்னா லார்ஜஸ்ட் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்டர். ஸோ இந்த கடல் உணவு எக்ஸ்போர்ட்டில் வந்து இந்தியா 6வது பிளேஸில் இருக்காங்க. அண்ட் அக்வா கல்ச்சர் ஃபிஷ் அண்ட் ப்ரொடியூசர் குளோபலி. ஸோ இந்த நீர் சார்ந்த மீன்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மீன் உற்பத்தியில் வந்து வேர்ல்டு லெவலில் 2nd பிளேஸில் இருக்கிறோம். 2வது பெரிய நாடாக இந்தியா இருக்கும். ஸோ இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது சப்கி யோஜனா சப்கா விகாஷ் 2025-26. ஸோ இது எதுக்கு கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜுக்கு கீழே தான் வருது. அக்டோபர் 2, 2025 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதற்கானது அப்படின்னா எய்ம்ட் அட் ப்ரிப்பேரிங் பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் பிளான்ஸ் ஃபார் 2026-27. ஓகேவா, ஸோ அந்த பஞ்சாயத்தை வந்து டெவலப் பண்ணணும், அதுக்கான பிளான்ஸ் எல்லாம் போட்டு அது 2026-27 ஆண்டுகளில் அதை வந்து டெவலப் பண்ணணும், மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சப்கி யோஜனா சப்கா விகாஷ் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அண்ட் இன்ட்ரடியூஸ்ட் இன் பார்த்தீங்க அப்படின்னா 2018 இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆதி கர்மயோகி அபியான் 2025 தொடங்கப்பட்டிருக்கு. அண்ட் இதுவுமே மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ்க்கு கீழே வருது, பழங்குடியினர் அமைச்சகம். ஸோ இதில் 20 லட்சம் ட்ரைபல் லீடர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணி அண்ட் 1 lakh வில்லேஜஸ், ஓகேவா, ஸோ அவங்களையும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து எம்பவர்மெண்ட் கொடுக்கறது, ஒரு அதிகாரம் அளிக்கிறது, அவங்களோட கம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். ஸோ எய்ம்ஸ் டு கிரியேட் 20 lakhs tribal change leaders across 1 lakh villages. ஓகேவா, ஸோ அதுதான் மெயினாக 20 லட்சம் ட்ரைபல் சேஞ்ச் லீடர்ஸ். ஓகேவா, ஸோ அந்த ட்ரைபல் லீடர்ஸை ஒரு 1 லட்சம் வில்லேஜஸ்லேருந்து செலக்ட் பண்ணி அவங்கள வந்து ஒரு உருவாக்குறது, ஒரு நல்ல விதமாக அந்த ஏரியாவே டெவலப் பண்ணுறது தான் இந்த ஆதி கர்மயோகி அபியான் அப்படிங்கிறதோட நோக்கம். ஸோ நெக்ஸ்ட் வேர்ல்டு ரேபீஸ் டே எப்போ அப்படின்னா செப்டம்பர் 28. ஸோ இந்த கொஷின் அப்கமிங் எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து ரீசெண்டாக ரேபீஸ் அப்படிங்கிறது அதிகமாக பரவிட்டு இருக்கு இல்லையா, அதனால். அண்ட் தீம் பார்த்தீங்கன்னா ஆக்ட் நவ் யூ மீ அண்ட் கம்யூனிட்டி. ஓகேவா, ஸோ இதுதான் இந்த வருஷத்துக்கான தீமு. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. அண்ட் இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ பேட்ச் டீட்டெயில்ஸ் வந்து நான் பெய்ட் பேட்ச் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுவுமே பாருங்கள். ஸோ ஏதாவது கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.